வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதத்திரிய தொடர் சிந்தனையின் 102ஆம் பாகத்தில் விதியின் விளைவு, வினையின் விளைவு, விதி மதி என்ற தலைப்பிலே 2வது அமர்வாக மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சுத்த வெளியின் தன் இறுக்கத்தில் தோன்றியது நுண் அதிர்வு. இதன் விளைவாக பிரசவமானது இறை துகள் என்ற வேகம். அதை சூழ்ந்துள்ள சுத்தவெளி அழுத்தியதால் வேகமாக எழுச்சி பெற்ற அறிவு தன் வேகத்தை தகவமைத்ததே இயல்புக்க விதி என்றானது. இவையெல்லாம் ஏற்கனவே நாம் பிரபஞ்ச தன்மாற்றத்தில் பார்த்திருக்கின்றோம். சுத்தவெளி இறை துகளாக மாறியதால் மாறுகின்ற போதே விதியும் விளைவும் பிறக்கின்றன. அதுவே பஞ்சபூதங்களில் இயற்கை சட்டமாக விதி விளைவுமாக அமைகிறது. தொடர்ந்து ஜீவன்கள் பரிணமித்த போது ஒவ்வொரு ஜீவனின் செயல் அனுபவத்திற்கும் தகுந்த விளைவாக காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயலுக்கு தக்க விளைவு என்ற விதியாக வெளிப்பட்டது. இதுவே மனிதனுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது, இன்ப துன்ப அனுபவங்களாக. எனவே இயல்பூக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி, இந்த மூன்றும் தெய்வ நீதி என்ற விதிக்குள் அடக்கம். எனவே தெய்வ நீதியே அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கின்றது. இடத்திற்கு தகுந்தாற் போல நாம் பெயர் மாற்றம் செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். செயலுக்கு விளைவு என பார்க்கின்ற போது துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் என்று 4 படித்தளங்களாக நமது வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இவற்றிலே துன்பம் எந்த ஜீவனுக்கும் பிடித்தமானது அல்ல. மனிதன் மட்டுமல்ல, எந்த ஜீவனுக்கும் பிடித்தமானது அல்ல. இன்னும் சொல்ல போனால், துன்பத்தை நீக்குகின்ற பரிணாம வளர்ச்சியே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துன்பத்தை நீக்குவதற்காக என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் என்ற விதிதான். பிறகு மனிதனாக வந்த பிறகும் மற்ற ஜீவன்களை விட அதிகமான அளவுக்கு துன்பத்தை சந்திக்கின்ற காரணம் என்ன? மற்ற ஜீவன்கள் எல்லாம் உணவு மட்டும்தான் பிரச்சனை, பாதுகாப்பு ஒரு பிரச்சனை. ஆனா நமக்கு 1008 பிரச்சனை. மண்ணிலே உயர்ந்தவனா, மனதிலே சிறந்தவனா, மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா, சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும்.
பரிணாம விதிக்கு நோக்கத்திற்கு நேர் எதிராக மனித குலம் இவ்வளவு பிரச்சனைகளை, துன்பங்களை, நோய்களை சந்திப்பதற்கான காரணத்தை தேட வேண்டும் இல்லையா? அப்பதான் துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியும். எனவே அடிப்படையில் இயற்கை விதி இன்ப துன்பம் இரண்டும் தரும். அறிவின் சிறப்பு என்ன? இவற்றை ஆராய்ந்து பார்த்து எதிலே நாம் துன்பப்பட்டோம் அதை விளக்கு, எதிலே நாம் சுகப்பட்டோம் அதை ஸ்திரப்படுத்து. இதுதானே வாழ்க்கை. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இதுதான் வாழ்க்கை. இந்த பயணத்தில் பக்குவப்பட்டிருந்தால் இன்றைக்கு மனித சரித்திரத்தின் நீளத்தை பார்க்கின்ற போது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இன்னும் மனிதகுலம் துன்பத்தை நீக்க முடியவில்லை என்றால் பகுத்தறிவுக்கு பயன் என்ன? எனவே துன்பத்தை நீக்கி, துன்பத்தை தவிர்த்து, இன்பத்தை துய்த்து, அமைதியில் லயித்து, பேரின்பத்தில் திளைப்பதே வெற்றிகரமான முழுமையான வாழ்க்கை. இதற்கு தேவையான அனைத்து வளங்களும் இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையின் கொடையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்ப சிக்கல் எதிலே என்பதுதான் நமது தேடல் இருக்க வேண்டும். இதையே பாவம் புண்ணியம் என்ற சொற்களிலே சொல்லி அன்றைக்கிருந்த படிப்பறிவு இல்லாத, சிந்தனை திறம் இல்லாத மக்களை பயமுறுத்தி நல்வழிப்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர். நீ நற்காரியங்களை செய்தால் சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும், சகல போகங்களையும் தூக்கலாம். பாவம் செய்தால் நரகத்திலே போட்டு உன்னை வருத்தி விடுவார்கள். எண்ணெய் கொப்பரையில எல்லாம் போட்டு வருத்துருவாங்க. இந்த நம்பிக்கை இன்றைக்கும் உள்ளவர்கள் உண்டு. குறைந்த அளவிலாவது இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து முடிந்த அளவுக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார்கள். எங்கோ ஒன்றுன்னு வந்து போகுமே தவிர தினசரி துன்பம் என்பது இல்லை. அப்ப நீதி என்ன? தேவ நீதியை புரிந்து கொள்வது முதற்படி, அதை மதித்து பயன் கொள்வது இரண்டாவது படி. அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர், ரெஸ்பெக்ட் தி நேச்சர், என்ஜாய் தி நேச்சர். இயற்கை தான் நமக்கு ஆதாரம். பொருள் ஆதாரம், பொருளாதாரம் என்று பார்த்தோமே. வினை இல்லா வினை, விளைவு இல்லா வினை இல்லை. வினையினூடே விளைவு பல தொக்கு நிற்கும் இயற்கை நீதி. விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும் என்கிறார் ஒரு கவியில. விளைவில்லாத வினை இல்லை, வினை இல்லாமல் விளைவு வர முடியாது. சரி, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும். ஒரு கண்ணாடி கோவலை கையில வைத்திருக்கிறேன். இதை கீழே போடலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை. சரி, போட்டுடலாம் என்று முடிவெடுத்து கைகளை விட்டாச்சு. இப்ப அந்த குவளை கீழே விழுகிறது. அது விழுவதற்குள் எனக்கு என்ன சிந்தனை? இது உடையக்கூடாது, கீழே விழக்கூடாது, அல்லது 4 துண்டுகளாக மட்டும்தான் உடையணும் என்று நான் நிச்சயிக்க முடியுமா? செயல் செய்தது நான் தான்.
ஆனால் விளைவு என் கையில் இல்லை. கீழே விட்ட குவளை, கண்ணாடி குவளை சந்திர மண்டலம் என்றால் மிதக்கும், கீழே விழாது. பூமியிலே மெத்தை கார்பெட் உருண்டும், உடையாது. தர என்றால் சில துண்டுகளாக உடையும். உயரத்திலிருந்து ஒரு கற்பாறை மீது போட்டோம் என்றால் துகள்களாக நொறுங்கி போகும். அப்போ கையை விட்டது ஒரு செயல், இவற்றிலே பல விளைவுகள் தொக்கி நிற்கின்றன. 2 விளைவுகள் ஒன்றாக சேர்ந்தும் வரலாம், அல்லது ஒரே விளைவு ஏற்படலாம். எப்படி 2 விளைவு ஒன்னா சேர்ந்து வரும்? கையை விட்டேன், கீழே பள்ளத்தாக்கு, செடிகள் மீது விழுந்த போது உடையல. கல் மீது விழுந்த போது சில துண்டுகள் ஆச்சு, அதுக்கு கீழே போய் கல் மீது விழுகிற போது துகள்களாக நொறுங்கி போச்சு. இப்ப ஒரே செயல் 3 விளைவுகள், ஏன்னா இடத்தை பொறுத்தது. இப்படி செய்யும் செயல், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்க பல விளைவுகள் தொக்கி நிற்கும். இதில் ஏதோ ஒன்றோ சிலவோ செயலாக்கம் பெறும். ஆனால் வினை இல்லாமல் விளைவு கிடையாது, விளைவு இல்லாத வினை கிடையாது. ரெண்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல. எனவே விளைவு இல்லா வினை இல்லை, வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. அது மட்டுமல்ல, விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு, தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும். அது என்ன தன்மை? 5 தன்மைகள். பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணி செயல் என்று முதல் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திய மகான் வள்ளுவ பெருந்தகை ஒருவர் மட்டுமே, வேற யாரும் கிடையாது. அவருக்கு பிறகு இதே கருத்தை தெளிவுபடுத்திய மகான் வேதத்திலே மகர்ஷி அவர்கள் மட்டுமே, வேற யாரும் இல்லை. எனவே இறைத்துகள் முதல் நம் செயல்பாடுகள் வரைக்கும் இயற்கை எடுத்துக்கொண்ட கால நீளம் இன்ஃபனைட். இவ்வளவு நாள் என்று கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நீண்ட வரலாறு. இறைத்துகள் தோன்றி, பஞ்சபூதங்களாகி, ஜீவன் தோன்றி, நாம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வரைக்கும் கால நீளத்தை கணக்கிடுவதற்கு யாரும் இல்லை. அப்படி மிக நீண்ட சரித்திர பெருமை உடையது நம்முடைய பூர்வீகம். இது மனிதனின் அறிவுக்கும் அறிவியல் கருவிக்கும் கணக்குக்கும் எட்டுவது இல்லை என்றாலும், சில அடிப்படை நிகழ்வுகள் நடக்கவில்லை என்றால் இது எதுவுமே இருந்திருக்க முடியாது என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்கும். இயற்கை பற்றிய ஆய்வு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக இந்த தெளிவு இருக்கும். என்ன? இறைநிலையின் தன் இறுக்கத்தால் எழுந்த விளைவு இறைத்துகள், அதன் சூழ்நிலத்தால் ஏற்பட்ட விளைவு இறைத்துகள் கூடி விண்ணாச்சு. பிறகு அது காற்று, நெருப்பு, நீர், கெட்டி பொருள் என்று மொத்தம் 5 பௌதிகங்களாச்சு. பிறகு நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பூமியின் பஞ்சபூத சேர்க்கையில் ஏற்பட்ட ஒரு விகிதாச்சாரம், இவையெல்லாம் கூடி நுண்ணுயிராச்சு. பிறகு நாம வந்தோம். மனித நிலை பல தலைமுறைகளை கடந்து இன்றைக்கு இந்த உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? ஆத்திகனும் நாத்திகனும் விஞ்ஞானியும்
மறுக்க முடியாத உண்மை. இதுல ஒவ்வொரு நிகழ்விலும் அமைந்துள்ள சட்டங்கள், இன்னொரு கவியில சாமி சொல்றாங்க, அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும், விளைவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். இந்த விதி மதி என்பது மிக குழப்பமான தெளிவா விளங்கியது போன்ற ஒரு பிரமையில் தான் உலகம் வாழ்கிறது. விதிக்கும் மதிக்கும் பலர் பல விளக்கங்களை சொல்வார்கள். எந்த அளவுக்கு கேட்பவர்களுக்கு அது தெளிவாகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் பல பேர் இதை பற்றி பேசுகிறார்கள். விதியை மதியால் வென்று விடலாம் என்றெல்லாம் கூட சில மோட்டிவேஷன், தமிழ் என்ன சொல்லுவது, ஆர்வலர்களா ஏதோ ஒண்ணு அப்படி மாணவர்களை மக்களை மோட்டிவேட் செய்யக்கூடியவர்கள் சொல்வது உண்டு. விதியை மதிய வெல்லலாம், மனிதன் நினைத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது என்றெல்லாம் சொல்லலாம். யார் நினைக்கல? பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கலையா? இல்ல செல்வந்தன் ஆகணும்னு நினைக்கலையா? இல்ல உயர்ந்த பதவியை எட்ட வேண்டும் என்று நினைக்கலையா? எட்டி விட்டார்களா? எதிர்பார்க்கிறோம். ஒரு முறை வங்கியில பணிபுரிந்த காலத்துல ஒரு நாள் ஒரு அன்பர் சத்தம் போத்துட்டு இருந்தாரு. உடனே மேனேஜர் அவரை கூப்பிட்டு அவருக்கு வேண்டியது செய்து கொடுத்து அவர் வெளியே வரும்போது நான் அவனை கூப்பிட்டேன். என்ன பிரச்சனை கேட்டபோது வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வேலை நடக்கல. சரி, இப்ப மேனேஜர்கிட்ட போய் வேலை முடிஞ்சதா? நான் முடிஞ்சது அப்படின்னாரு. இப்ப நீங்க முடிச்சிட்டீங்க, சரி, இத்தனை பேர் வெளியே நிக்கிறாங்களே, இவங்களுடைய காரியங்கள் என்ன ஆகும்னு கேட்டேன். இது அவங்களுடைய இது, அப்ப அவங்களெல்லாம் மீறி முன்னாடி நீங்க உள்ள போய் காரியம் சாதிச்சிட்டீங்களா, இது தப்பு இல்லையான்னு. அதெல்லாம் பார்த்தா நம்ம பிழைக்க முடியுமான்னாரு. சரி, எதுக்கு சத்தம் போட்டீங்க? நேரம் ஆகுதுன்னு. ஓகே, சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்ன அப்படி கேட்டேன். அப்புறம் அதை பத்தி எல்லாம் சொன்னார். சரி, நீங்க இப்படித்தான் இவங்க ஆகணும் எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டேன். அது எங்க சார், அவன் அப்படி படிக்கணும் எதிர்பார்த்தேன், இந்த வேலை இருக்கணும் எதிர்பார்த்தேன், அவன் இப்படிதான் பண்ணான், இவன் இப்படிதான் பண்ணான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க பெற்ற பிள்ளைகளே நீங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லை. நீங்கள் பெற்ற பிள்ளைகளே நீங்கள் எதிர்பார்த்தது போல் சாதிக்கவில்லை. இங்க அலுவலகத்தில் யார் யாரோ பெற்ற பிள்ளைகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி வேலை செய்யணும் என்பதை நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது எப்படி சரியா வரும்? நீங்க பெத்த பிள்ளை நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இங்க யாரோ பெற்ற பிள்ளைகள் எல்லாம் வேலை பார்க்கறாங்க. அப்ப நீங்க எதிர்பார்ப்பது அவங்க எப்படி செய்து கொடுப்பாங்க? பதில் சொல்ல முடியல. இது போல எதிர்பார்ப்பு என்பது நம்முடைய ஜீன்லயே அது சாதிக்க முடியாத போது சமுதாயத்துல எப்படி சாதிக்க முடியும்? இதுதான். எனவே நினைத்தால் எதையும் சாதிக்க முடியலாம் என்பதெல்லாம் வரட்டு வேதாந்தம். அதாவது ஒரு முறை மன்ற நிகழ்ச்சிக்கு தான் உடுமலைப்பேட்டை நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அந்த நண்பர் எனக்கு மிக நெருங்கிய நண்பரும் கூட, மேனேஜிங் ட்ரஸ்டி. அவருடைய வீட்டில் சிற்றுண்டுக்காக வந்தபோது ஒரு புத்தகத்தை காட்டி, ஐயா இந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சு பாருங்க என்று கொடுத்தார். நீங்களும் லீடர் ஆகலாம் என்பது அந்த நூலின் தலைப்பு. அதை அப்படியே புரட்டி பார்த்தேன். அலெக்சாண்டர், நெப்போலியன், காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ஐன்ஸ்டைன், நியூட்டன் என்று சாதனையாளர்கள் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் போட்டிருந்தார். அப்படியே புரட்டி பார்த்து விட்டு, மொழி நடை நல்லா இருக்குங்க ஐயா,
ஆனா இதுல இவர் குறிப்பிட்டிருக்கிற யாரும் நீங்களும் லீடராகலாம் என்று புத்தகத்தை படித்துவிட்டு லீடரானவர்கள் அல்ல. சரியா? இன்னும் சொல்ல போனால் இந்த நூலை எழுதிய இவர் லீடர் அல்ல, வெறும் எழுத்தாளர் மட்டும்தான். இவர் சாதிக்க முடியாததை நீங்கள் சாதிக்கலாம் என்று மற்றவருக்கு அறிவுரை சொல்வது எப்படி பொருந்தும் என்று கேட்டேன். இப்படித்தான் இருக்கு. இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின் சொல்வார்கள். இன்டிசிப்ளின் பீப்புள் டீச்சிங் அஸ் டிசிப்ளின். இது போல் இன்றைக்கு தகுதி இல்லாதவர்கள் அறிவுரை சொல்வது சமுதாயத்தில் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் நடைமுறைக்கு வருமா? அப்போ இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது நமக்கு துணை வருவது யார் என்றால், உண்மையிலேயே வாழ்ந்து காட்டிய மகான்கள், அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். வள்ளுவரே சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். செய்து காட்டுவது அவ்வளவு எளிது அல்ல. பேசிடலாம், அட்வைஸ் பண்ணலாம், 1008 சஜஷன் கொடுக்கலாம். ஆனா செய்து பார்க்கின்ற போதுதான் அது எவ்வளவு பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் ஏற்படுது என்பதை பார்க்க முடியும். காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன். காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன். என்ன அர்த்தம்? விதி மதியை ஜெயித்து விடுமா என்று கேட்டேன். காலமே மதியனுக்கோர் கருவியாம் என்றால், அந்த விதிதான் மதியாக செயல்படுகிறது. பாரதியாருடைய கவி. அதே மகை சொல்றாங்க, அணுவில் அமைந்துள்ள சட்டங்கள் விதியாகும், விளைவாய் அனுபவிக்கும் ஆற்றலே மதியாகும். விதிக்கும் மதி என்றது பெயர் சொல் அல்ல, வினை சொல். மதித்து வாழ வேண்டும், மதித்து வாழ் என்பதுதான் மதி. அது வினை சொல், பெயர் சொல் அல்ல. அறிவு என்ற பெயர் சொல் அல்ல மதி என்றால். மதித்து வாழ்வது என்ற அர்த்தம். அப்ப விதி என்ற சட்டத்தை மதித்து வாழ்வதுதான் மதி. மதி என்றைக்கும் வெல்ல முடியாதுங்க, விதிதான் வெல்லும். ஏனென்றால் இந்த விதிதான் இயக்கம் பிறக்கின்ற போதே கட்டுப்படுத்துகிறது. அதாவது சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் என்ற ஒரு பின்னம் தோன்றிய போது அதன் வேகத்துக்கு தகுந்தாற் போல் அது நேர் வழியில் பயணிக்க முடியவில்லை. சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக தகமைத்துக் கொண்டு வேகத்தையும் வெளிப்படுத்தி ஆகணும், நேரா போக முடியல. இந்த இரண்டுக்கும் ஒத்து வந்த விடை என்ன என்றால், தன்னைத்தானே சுழல ஆரம்பித்தது. அப்ப புறப்பட்ட இறை துகளே தன் விருப்பப்படி நேராக பயணிக்க முடியாத போது இறுதியாக பரிணமித்த ஒரு இனம் மனிதம். அதுல இன்றைக்கு வாழ்கின்ற மக்களிலே ஒருவன் நான். நான் நினைச்சபடி எப்படி நடக்க முடியும்? இல்லையா? அதையே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, சில பேர் மகான்கள் நினைச்சது நடக்கும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. மகான்களாக இருந்தாலும் நினைப்பது நடக்காது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அப்போ நினைத்தபடி நடத்துவதற்கு இறைவனை நினைப்பு நடக்கிறது இல்லைங்க. இறைவனே சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். அதான் இயற்கை விதி. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது
இந்த விதியெல்லாம் புரிந்து கொண்டு அதை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, இனிமை. முரண்படுகின்ற அளவுக்கு அது நமக்கு உடம்புக்கு ஒவ்வாமை, மனதுக்கு ஒவ்வாமை, இப்படி துன்பத்தை தான் தரும். எனவே மகான்களாக இருந்தாலும் அவர் நினைப்பது நடக்காது, நடப்பதையே நினைப்பார்கள். எது நடக்குமோ அதைத்தான் அவங்க நினைப்பாங்க. அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு தோன்றும். அதுக்கு தீர்க்க தரிசனம்னு பேர். அப்ப தீர்க்க தரிசனம் யார் காண்பார்கள் என்றால், ஞானம் பெற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சாத்தியமாகும். அல்லது சில சமயம் பேய் பிடிச்சவங்களுக்கு சாத்தியமாகும். அருள்வாக்கு சொல்றாங்க இல்ல ஞானிகளை என்ன. அப்ப ஞானம் இல்லாத அருள்வாக்கு, தீர்க்க தரிசனம். இதுக்கு காரணம் வாழ்ந்து முடிந்த ஆவிகளின் தொடர்பு. அதுதானே வான்காந்தத்தில் இருக்குது. அப்ப அந்த உணர்வை இவர் மூலமாக வெளிப்படுத்தலாம். இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா சமுதாயம் அப்படிப்பட்டவர்களையும் மகானாக்கி, கோடீஸ்வரனாக்கி, ஏகப்பட்ட செல்வத்தை குவித்து தந்து விடுகிறார்கள். எனவே மதி என்பது சிந்தனை திறம், பகுத்தறிவு. இது விதி என்ற பிரபஞ்ச அறிவுக்கு கட்டுப்பட்டது. பிரபஞ்ச அறிவோ காலத்திற்கு கட்டுப்பட்டது. இறை துகள் குவிந்து இறை துகள் இயங்கத் தொடங்கிய போதே காலம் பிறந்து விட்டது. அந்த காலத்திற்கு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கிடையாது. இறந்த காலம், எதிர்காலம் கிடையாது, நிகழ்காலம் மட்டுமே. இந்த காலத்திலே பாகுபாடு, கடந்து போனது, மீதம் உள்ளது என்ற இறந்த எதிர்கால பிரிவினைகள் எப்படி வந்தது என்றால், விண் பிறந்த போது தோன்றியது. காரணம், விண் நீண்ட காலம் இயங்கக்கூடியது. அப்ப அந்த பயணத்திலே ஒரு கட்டத்திலே இதுவரைக்கும் எவ்வளவு காலம் இந்த விண் இயங்கி இருக்கிறது என்றால் ஒரு காலகட்டத்தை குவிக்கலாம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்கலாம் என்ற அனுமானம் வேண்டுமான சொல்லலாம். உதாரணமாக நமக்கு பிறந்து விட்டோம், இதுவரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் கடந்த காலம். எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாள், எத்தனை மணி நேரம், எத்தனை வினாடிகள் கணிச்சிடலாம். எதிர்காலம் 100 சொல்றாங்க, இப்பெல்லாம் 80-90 வரைக்கும் சொல்றாங்க. அதுக்குள்ள எப்ப வேணா போவோம். ஆனா இப்ப சாகல. இவ்வளவுதான் எதிர்காலம் சொல்ல முடியும். நிகழ்காலம் என்பது என்ன? அதுதான் காலத்தின் நுண்ணழகு, கண் சிமிட்டும் நேரம். அது இறை துகளை போல சிறு சிறு நுண் துகள்களாக கடந்து கொண்டே போகும் காலம். அதனால் நிகழ்காலத்திற்கு எல்லை கோடு இல்லை. எவ்வளவு நுணுகியது, சிறியது நினைக்கிறோமோ அதை விட வினாடியா இல்ல மில்லி வினாடி, அதுதானா இல்ல மைக்ரோ வினாடி, அதுதானா இல்ல நானோ வினாடி, அதுதானா இல்ல பைக்கோ வினாடி, இதுதானா தெரியல. இவ்வளவுதான் அளக்க முடிஞ்சது. அப்ப இறைத்துகள் கணக்கு இதை விட நுட்பமாக இருக்கும். அதான் காலத்தின் நுண்ணழகு. அதனால் இந்த விண்ணின் இயக்க சீர்மையான விதியையும் காலத்தையும் ஒன்றாக கருதுவது சமுதாய வழக்கு. பொறுத்து நல்ல வாழ்க்கை அமையுது என்ன சொல்லுவாங்க, பிறந்த நேரம்பா, விதி கொண்டு வந்த விதி
சொல்றோம் இல்லையா? அப்ப விதியையும் காலத்தையும் ஒன்றாக கருதுவது சமுதாய வழக்கு. ஒரே கருத்து தான் ரெண்டுக்கும். பிறந்த நேரம்னாலும் ஒண்ணுதான். கொண்டு வந்த விதி என்றாலும் ஒன்னேதான். எனவே அவனவன் தலையெழுத்து என்பதும் பிறந்த நேரம் என்பதும் ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. அதாவது காலத்தின் விதி, விதியின் மதி, மதியின் வாழ்க்கை, வாழ்க்கையில் செயல்பாடுகள், இன்ப துன்பம் என்ற அனைத்தும் முதல் நிலையாகிய ஆதி நிலையாகிய விதிக்குள் அடக்கம். இந்த விதியின் வட்டத்திலிருந்து வெளிப்பட்டவர் யாராவது உண்டா? விலக்கு பெற்றவர் யாராவது உண்டா? எந்த செல்வந்தனுக்கும் எந்த உயர் பதவியில் உள்ளவனுக்கும் விதிவிலக்கு கிடையாது. ஒரு ப்ரோவர்ப் உண்டு, தி கிரேட்டஸ்ட் வாட்ச் மேக்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு cannot change the time என்று சொல்வார்கள். ஒரு கட்ட ஜெனீவா வாட்சா இன்னும் இருக்குமே. இப்படி ஏதோ உயர்ந்த மிக நம்பர் 1 கம்பெனி. ஸோ தி கிரேட்டஸ்ட் வாட்ச் மேக்கர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு cannot change the time. வாட்ச் வேணும் திருப்பி வைக்கலாம், ஆனா காலத்தை திருப்பிக்க முடியுமா? இந்த விதியின் விளைவை அறிந்து கொள்வதும் அறியப்படுத்துவதும் கடமை. மனிதனாக பிறந்தவனுடைய கடமை அறிந்து கொள்வது. அறிந்தவர் கடமை அடுத்தவருக்கு விளக்கி சொல்வது. தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம், தெய்வநிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன். மனவள கலையில தெய்வத்தை உணர்வுக்கான அற்புத தீட்சை முறையும் தவ பயிற்சியும் உண்டு. தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன். செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ. செயலுக்கும் விளைவுக்கும் எவ்வளவு தொடர்பு உண்டு, பிரிக்க முடியாது. மலரும் மனமும் போல அதை பிரிக்க முடியாத ஒன்று. செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்பு உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன். மிகச் சிறிய ஒரு நூல், செயல் விளைவு தத்துவம் என்ற தலைப்பிலே மகர்ஷி எழுதிய ஒரு மிகச்சிறிய நூல். ஒரு 70-80 பக்கங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வெளியிட்ட போது அந்த நூலின் மைய கவியே இதுதான். அந்த நூல் வெளியீட்டு விழாவின் போது மகர்ஷி இந்த கவியை சொல்லி விளக்கம் சொல்லித்தான் அந்த நூலை வெளியிட்டார்கள். ஐயுணர்வின் தரமறிந்து அருகுண சீர் பெற்று, மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன் உணர்வுகள், இவற்றின் தரம் என்ன, நோக்கம் என்ன, தேவை என்ன, பயன்பாடு என்ன? அளவு முறையில இருந்தால் நற்பயன். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்கிறது திருமந்திரம். மயக்குகின்ற போது கள்ள புலன், வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற போது கலங்கரை விளக்கம். அப்படி 2 வகையிலையும் புலன்களை பயன்படுத்துவது மனதின் பக்குவத்தை அப்பக்குவத்தை பொறுத்தது. இப்படி ஐயுணர்வின் தரம் அறிந்து அருகுண சீர் பெற்று, 6 குணங்கள் சீரமைத்தால் தான் மனம் சாந்தம் பெறும், வாழ்க்கை அமைதி பெறும். அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது. சுயநலம் 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 சுயநலம்.
எல்லாம் எனக்கே வேண்டும் என்ற ஒரு எண்ணம். எவ்வளவு இருந்தாலும் நிறைவு பெறாத ஒரு மனசு. அது நிறைவை தருவதில்லை என்பதுதான் இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய அத்தகைய மக்களின் வாழ்க்கை நிலை. எனவே அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ, நம்மை போலவே மற்றவர்கள் நல்லா இருக்கட்டும் நினைச்சா மனசு சாந்தம் பெறும், நிறைவு பெறும். மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை, மெய் உணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை மிகச் சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வீர். எவ்வளவு சிறந்த தத்துவம்! ஒரு மனித வாழ்க்கையில் துன்பத்தையே நீக்கி இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு அறநெறி நூல் என்றால் அது மதிப்பு உண்டதா இல்லையா? அதை விட மதிப்பு மிக்க வழிகாட்டி வருது. எனவே ஒரு 70 பக்கத்தில் எழுதப்பட்ட இந்த கவி, இந்த நூலின் கவி, முக்கிய கவி, அடிப்படையில் தெய்வத்தை உணராமல் தெய்வ நீதி புரியாது. எவ்வளவு வேணும் கதை பேசலாம், தத்துவம் பேசலாம். குறுக்கு வினா எழுப்பினால் தட்டி தடுமாறி போவாங்க. ஆனால் வேதாத்திரியத்தின் சிறப்பு என்ன என்றால் தெளிவான விளக்கம், அறிவுபூர்வமான அறிவியல் பூர்வமான விளக்கம், யாரும் மறுத்து பேச முடியாதபடியான விளக்கம். அவ்வளவு தெளிந்த விளக்கம் தந்ததற்கு காரணம் இறைவனை அனுபவத்தில் அறிந்தவர், இறை நீதியை கண்டவர், அதன்படி வாழ்ந்தால் நன்மை பயக்கும் என்று அறத்தை வகுத்தவர், தானும் அதை வாழ்ந்து காட்டியவர். அறிவில் அறிவாய் நிலைத்தார், வேதாத்திரியம் என்ற அறம் வகுத்தார், 60 ஆண்டுகள் அதை வாழ்ந்து காட்டினார், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை போதித்தும் சென்றார். அப்படி இந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து பின்பற்றுகின்ற போது தெய்வத்தை உணராமல் தெய்வ நீதி புரியாது, தெய்வ நீதி புரியாமல் ஒழுக்கம் வராது, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையில் சுகம் இருக்காது. இதுதான் இயற்கை விதி. இதை பின்பற்றினால் உலக சமாதானம் வந்து சேராதா இல்லையா? எனவே தெய்வத்தை அறியும் வழியாக பிரம்மஞானம் தந்தார். தெய்வ நீதியை உணரவும் அதுவேதான். இந்த இரண்டையும் அனுபவப்படுவதற்கான வழி தத்துவ விளக்கமும் தவமும். தவம் அறமே துணையாமே. இதை பின்பற்றினால்தான் அதை எட்ட முடியும். அதை எட்டுகின்ற போது இதுவரை நாம் பின்பற்றியதுதான் தெய்வ நீதி என்பது உறுதிப்படும். கன்ஃபர்மேஷன். இதை அறிந்த நிலையிலேதான் மனித வாழ்க்கை கர்ம யோகமாக மாறுகிறது. அதன் வெளிப்பாடு என்ன? மிகச் சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு, ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு என்று தன்னையே உலக நல தொண்டனாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார். அதாவது கோடிக்கணக்கான பக்தர்கள் எல்லாரும் இறைவனிடத்துல கேட்பார்கள், யாசிப்பார்கள். என்ன கொடுப்பாங்க? தேங்காய் பழம், பொங்கல் அப்படி காட்டிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுல இருந்து ஒன்றும் குறையாது இல்லையா? ஆனா மகர்ஷி அவர்கள் இறைவனுக்கு தன்னை தந்தார்.
எதையும் கேட்கல. எனக்கென்று இதை கொடு என்று என்னிடத்தில் கேட்கவில்லை. அதனால்தான் டிசைரிங் இட் செல்ஃப் இஸ் அகேன்ஸ்ட் த காட் என்பார் ஓஷோ. தெய்வத்திடம் எனக்கு இது வேண்டும் என்று கேட்பதே நாத்திகம், தெய்வ குத்தம். அவனுக்கு தெரியாத நமக்கு என்ன வேணுன்றது. நாம என்ன போய் எனக்கு இது கொடுன்னு கேட்கறது. எனவே எனக்கு இது வேண்டும் என்று கேட்டால் அவன் தான் முதல் தரமான நாத்திகன். தெய்வத்தை நம்பாத முதல் தர நாத்திகன் இவன் தான். இல்லைன்னு சொல்றவன் செகண்டரி. அவன் யார்ட்டு கேட்கறது இல்லையே, அவனே திருடிக்குவான். சரி, இந்த செயலுக்கு விளைவு எப்படி வரும் என்பதை மகிழ்ச்சி இன்னொரு கவியில சொல்றாங்க. ஓர் கல்லை நீ எடுத்து தூரம் வீச உண்டாகும் இருவிதமாம் இயக்கம் அங்கே இருக்குகிறது. விதி கல்லை பூமி நோக்கி எதிர்த்து ஓடும் அது மதியின் ஆற்றலாலே பார்க்கின்றோம். அது செல்லும் வேகம் குன்ற படிப்படியாய் கீழ் இறங்கி பூமி சேர போர்க்களம் போல் விதியும் மதியும் அங்கே புரிகின்ற போட்டிகளின் முடிவை பாரீர். அற்புதமான எளிமையான உதாரணம். விதியும் மதியும் எப்படி? இப்போ ஒரு கல் எடுத்து உயரமா வீசணும்னு நம்முடைய பலம் எவ்வளவோ அத்தனையும் கூட்டி தூரமாகவோ உயரமாகவோ வீசுறோம். வீசுகின்ற போது உயர போக போக வேகம் குறைந்து கொண்டே வருது இல்ல? காரணம் என்னன்னா, காற்று மண்டலத்தை ஊடுருவி போகிறது. இதை தத்துவ ரீதியாக சொன்னால் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை எதிர்த்து போகிறது. இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை எதிர்த்து போகிறது. இன்னொரு கோணத்தில் சொன்னால் விதியை மதி எதிர்த்து போகிறது. விதியை மதி எதிர்த்து போகிறது. சரி, இப்போ விதி எதிர்த்து போவதற்கு இடம் கொடுக்குதா இல்லையா? சூழ்ந்திருக்கின்ற அழுத்தம் இந்த கல் தன்னுள் ஊடுருவி போவதற்கு இடம் தருகிறதா இல்லையா? அப்ப விதி வழி தந்தால் மதி உள்ளே நுழையும். விதி வாசலை மூடிவிட்டால் மதி முட்டி மோதி தடுமாறும். சரி, வாசலை திறந்து வைத்திருந்தாலும் இதன் இயல்புக்கு விருப்பத்திற்கு போக முடியுமா என்றால் அந்த விதி இதனை எதிர்த்து தடுத்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த மதியின் ஆற்றல் வீழ்ந்து போகும், முடிந்து போகும், பூஜ்ஜியமாகும். அப்ப என்ன பண்ணும்? திருப்பி கீழே அனுப்பிடும். இது இப்படியும் பார்க்கலாம். மதியை கொண்டு பணத்தை சேர்க்கிறேன், உயர் பதவியை அடைகிறேன், எல்லாம் செய்து வர வர உச்சம் வரைக்கும் போயாச்சு. இப்ப அங்கிருந்து கீழே தள்ளிவிடும் பாருங்க. சம்பாதிச்ச பணம் எல்லாம் நாசமா போகும், பதவி காலியா போயிடும். அங்கிருந்து விழுந்தா வச்சுக்கோங்க, பைபிள்ல சொன்ன மாதிரி இந்த கல் எவன் மீது விழுமோ அவனை நசுக்கி போடும். எவன் இந்த கல்லின் மீது விழுவானோ அவன் நொறுங்கி போவான். ரெண்டு வகையில நட்டம் இவனுக்கு தான். கல் இவன் மேல விழுந்தாலும் சரி, இவன் கல் மேல விழுந்தாலும் சரி, பாழா போறது நாமதான். அது போல அந்த உச்சம் 0 பாயிண்ட் வருகின்ற போது இப்ப என்ன பண்ணுது இறையழுத்தம்? இது இனிமே என்னுடைய ஆட்டம் என்று இதுவரை போவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதோ அதை விட மிக விரைவில் கீழ் நோக்கி தள்ளிவிடும்.
அதான் சொல்றாரு, ஒரு கல்லை எடுத்து நீ உயரமோ தூரமோ வீச உண்டாகும் இருவிதமாம் இயக்கம் அங்கே இருக்கிறது. சூழ்ந்தழுத்த விதி கல்லை பூமி நோக்கி அழுத்திக்கிட்டே இருக்கும். எதிர்த்து ஓடும் ஆற்றல் அது மதியின் ஆற்றல். அது செல்லும் வேகம் கொன்ற படிப்படியாய் கீழ் நோக்கி பூமி சேர. ரெண்டுக்கும் நடந்த யுத்தம், விதிக்கும் மதிக்கும் நிகழ்ந்த யுத்தம். போர்க்கோலம் போல் விதியும் மதியும் அங்கே புரிகின்ற போட்டிகளை முடிவை பாரீர். மதி வீழ்ந்து விட்டது, விதி வென்று விட்டது. இவன் போட்ட கணக்கொன்று, அவன் போட்ட கணக்கொன்று, இரண்டுமே தவறானது. யார் போட்ட கணக்குக்கோ இருவரும் இலக்காக்கி நின்றதே முடிவானது. இப்படி கர்ம வினைக்கு தக்க விளைவை மிக துல்லியமாக செயல்களில் வெளிப்படுத்துவது விதி. இப்போ விதி மதியால் வெல்லலாம் என்பதற்கு சில உதாரணங்களை காட்டுவார்கள். எளிமையா சொல்லக்கூடியது என்ன? ஒரு இரும்பு தகடை அப்படியே தண்ணியில போட்டீங்கன்னா மூழ்கி போகும். மதி என்ன செய்யுது? அதை மடிக்கிறது. மூழ்கின்ற விதியை எதிர்த்து மிதக்க வைக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஒரு தகடை அப்படியே போட்டால் மூழ்கும் என்பது எப்படி விதியோ, அதே போல மடித்து போட்டால் மிதக்கும் என்பதும் விதியேதான். இந்த இரண்டு விதிகளையும் கண்டுபிடித்து அந்த இரும்பு தகடை பயனுள்ள வகையில் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொண்டது மதி. அப்படி போட்டு வீணாத்தான் போகும். என்ன பயன்? அதை மடித்து போட்டு பயணத்திற்கு பயன் கொண்டால் பொருட்களை போக்குவரத்துக்கு செய்யலாம், மனிதர்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தலாம். அப்ப இதுக்கு மதி என்று பேரு. அப்ப மதி என்பது விதிகளை கண்டுபிடித்து அதை மதித்து வாழ்வதுதான் மதி. பல விதிகளை கண்டுபிடித்து அவற்றை மதித்து வாழ்வதுதான் மதி. ஒண்ணுல செல்போன் வச்சுங்களேன், அதுல பாதுகாப்புக்கு என்று ஒரு கோடு வச்சிருக்கோம். இப்ப அந்த கோடு போட்டாதான் திறப்பேன் என்பது அது விதி. இல்ல நீ தர, இது நீ என்னுடைய செல்போன் அப்படின்னா திறக்குமா? அப்ப விதியை மதித்து அந்த கோடை பயன்படுத்துறோம், ஓபன் ஆகுது. இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது விதி. அதை பயன்கொள்கிறோம், நமக்கு பல நன்மைகளை தருகிறது. இப்படி செய்யக்கூடாது என்று டோன்ட்ஸ் இருக்கு. அதை செய்தால் பொருள் நாசமாகும், பணம் நட்டமாகும். அப்ப எல்லாவற்றிலுமே விதி மறைந்திருக்கிறது. அந்த விதியை மதித்து வாழ்கின்ற வரைக்கும் வாழ்க்கை மேன்மை பெறுகிறது. எனவே இயற்கை சக்தியே விதி. இதை அறிந்த அளவே மதி. அது ஏன் மதியை பாராட்டுகிறோம், போற்றுகிறோம் என்றால், இந்த விதிகளெல்லாம் கண்டு பயன் கொள்கின்ற திறம், பகுத்தறிவின் திறம், அறிவு திறம். அதனால் அதை மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். சரி, இன்னொரு கவியில சொல்றாங்க, இயற்கையதன் நிகழ்ச்சிகளை விதி என்கின்றோம், எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கின்றோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு. இயற்கையினை அறிந்த அளவே அறிவின் மேன்மை. இதை அறிந்தால் விதி மதியின் குழப்பம் போகும்.
இயற்கை என்றே என் நிகழ்ச்சி உண்டு சொல்வீர், எண்ணம் என்றேல் இயற்கைக்கு சிறப்பு ஏது. ரெண்டும் ஒண்ணுக்கு பகை கிடையாது. முறையாக பயன் கொள்வதிலேதான் அதன் சிறப்பு அமைந்திருக்கிறது, வாழ்க்கையின் சிறப்பு மறைந்திருக்கிறது. இதே விதியை பற்றி மதியை பற்றி மேலும் சில கருத்துக்கள் கவிதைகள் இருக்கின்றன. அடுத்த தமிழில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த கவியோடு இன்றைக்கு சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. செயல் விளைவு தத்துவம் விதிமதி நல்லொரு ஆரம்பம் சிறப்பாக இருந்தது ஐயா. நண்பர்களுடைய கேள்வி பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா ஐயா வாழ்வன் ஐயா. வாழ்க ஐயா. இன்றைக்கு ஐயா அந்த விதியை மதியம் பற்றித்தான் கணக்காக சொல்லியிருக்கிறீர்கள். அதை கேட்டுக்கொண்டு போகைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த இதை பற்றி பல பேர் பேசியிருக்கணும். விதி மதிவென்று கனகாலமாக கேட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் எல்லாம் அப்படி கணக்கில் அப்படி கேட்டு ஒரு 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 மயக்கம், ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று சொல்லி எவ்வளோ மைண்டில் கிளியர் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கும் அது நீங்கள் சொல்லிக்கொண்டு போய்க்கே இடக்கிடக்கில் கேள்வி வந்த உதாரணமாக சொன்னீங்கள். இப்போ ஒரு இதில் சொன்னீங்க மதி என்றைக்கும் வெல்ல முடியாது, அப்போ விதிதான் வெல்லும், விதியை வெல்ல முடியாது அப்படி ஒரு கருத்தை இல்லை சொல்லிக்கொண்டு போனீங்க. அப்போ எந்த மனம் கேட்டதுன்னு சொன்னால் அப்போ விதிதானே எல்லாம் கண்டு போட்டு சும்மா இருக்கலாமோ? இப்போ சும்மா இருந்தால் விதி செய்து கொண்டு போந்தான், அது நானே முயற்சியவன், இந்த விதியின்படி நடக்கும், அப்படி இருக்கலாமோன்னு சொல்லி அப்படி யோசிச்சு பார்த்தேன். நீங்கள் அங்காதி விளக்கங்களை கேட்கும் பொழுது அந்த மதி என்றது விதியை மதித்து வாழ வேணும் என்று அதுக்கு சொல்லி கொண்டு போனீங்க. அப்போ அது கிளியர் பண்ணப்பட்டது. அப்போ இதில் அப்போ உங்களை கேட்குறது என்று சொன்னால் இந்த விதியை மதித்து வாழ வேணும்னுக்க அந்த விதியை அந்த இப்போ இப்படித்தான் விதி என்று இருக்குது, அதுதான் முயற்சி. இப்போ தெய்வத்தால் ஆகாதன்னு தெய்வத்தால் ஆகாதனும் மெய்வெருந்த கூலி தரும் அப்படி சொல்லி ஒரு கருத்து ஒன்று உண்டு. அப்போ இந்த தெய்வத்தால் ஆகாதது என்று சொன்னால் அந்த விதி இப்படித்தான் இருந்தாலும் அந்த விதியை மதித்து முயற்சி செய்து கொண்டு போய் அது எப்படி அதுக்குள்ள வெளியில பாடல் முயற்சி செய்து கொண்டு போய்க்குள்ள ஐயா அந்த கருத்து அந்த இப்போ நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னால் அந்த மதிக்குள்ளேயும் அந்த விதி இருக்குது என்று சொல்லிப்போட்டு உதாரணமாக சொன்னீங்க ஒரு கருத்துன்னு சொன்னால் அந்த தகட்டை பேட்டி சொன்னீங்க. அந்த தகட்டு அதாவது தகட்டை தண்ணிக்க விட தகட்டை தாடுது. அப்போ அதை மடித்து அதுக்கேற்ற மாதிரி செய்தால் அது மிதாக்குது. அப்போ அதை மடித்து செய்கிறது தான் மதி, ஆனால் தகடு தாழ்றது விதி. அப்போ நாங்கள் அந்த விதியை மதித்து, அதாவது அதை மதித்து அதுக்கு தன்மையை புரிந்து பேர்ந்து அதை மடிக்கும் பொழுது அந்த மதியை பாவிக்கிறோம். அப்படிதான் ஐயா? ஆமாம். இப்போ அதே போல எனக்கு இன்னமும் கருத்து என்று சொல்லி சொன்னால், இப்போ என்னமோ சொன்னீங்கன்னு சொன்னால் அருகுண சீன வைப்பு அப்படிலாம் செய்து அருமுறை வாழ்க்கை அதெல்லாம் மறந்து கொண்டு போகைக்குள்ள வாழ்க்கை அமைதியாக வரும் அப்படி ஒரு கருத்துன்னு சொன்னீங்க. அப்போ பாருங்க, இப்போ ஒரு விதி அவருடைய கர்ம வினை பயன்படி இவர் கணக்கெல்லாம் செய்து போட்டார். ஆனபடியால் இவர் அந்த கர்ம வினைப்பையை அனுபவிக்கணும். அது வரைக்கும் இவருக்கு நிம்மதி கிடையாது. அப்படி ஒரு இது இருந்தால், விதி அப்படி இருந்தால் அவர் அதுல தப்ப முடியும், அதை அனுபவிச்சு தீர்க்கும் வரைக்கும். எதிலும் தப்ப முடியாதுங்கய்யா, தப்ப முடியாது. அப்ப இப்ப தவம் செய்யணும். அதாவது நம்ம நற்காரியங்களை செய்கின்ற போது மனம் ஒரு சாந்தம் அடையும். அதே சமயத்துல சில சிரமங்கள் வருகின்ற போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அதுல இருக்கும். மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை வருகின்ற போது சுக துக்கங்கள் அவளுக்காக பாதிக்காது.
ஆமையா ஐயா நான் இந்த மதிய விதியை பற்றி கணக்கு ஆராய்ஞ்சிருக்கேன். அதை இதை பற்றி கனகாலமாக பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் கடைசியாக கட்டதுன்னு சொன்னால் ம் நாங்கள் அந்த அறிவு வர வர தத்துவ விளக்கம் இந்த எல்லாம் சிதண்டு போகைக்கு அந்த ரிசெப்டிவ் மைண்ட் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு ஒரு மனப்பக்குவம் வரும். ம் ஆனால் அந்த விதியின்படி நடக்கிறது நடந்து கொண்டே இருக்கும். அப்படிதானே ஐயா? அதாவது விதியின்படி என்றால் சிலதெல்லாம் வந்து இப்போ பௌதிகங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பிக்சட் விதி இருக்கு. அதை நீங்க மதிச்சு அதை பயன் கொள்ளலாம். அது வந்து யுனிவர்சல் ட்ரூத் விஞ்ஞானம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்குது. அதை நம்ம மதித்து பயன்படுத்திக்கிறோம். அடுத்தது செயல் விளைவு தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அதுல சில கோட்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி நம்முடைய கருமையத்துல பதிந்து அது நமக்கு தக்க விளைவை வெளிப்படுத்துகிறது. ஸோ அந்த இடத்துல இந்த விதி மதி எப்படி வேலை செய்யுது அது அடுத்த வகுப்புல நம்ம சிந்திக்கிறாங்க ஐயா. ரைட் ஐயா. ஐயா சுருக்கமா சொன்னா என்னடா ஐயா, எல்லாத்துக்கும் முயற்சி என்ற சாமான் முயற்சி என்று சொல்லும் பொழுது இப்ப ம். அகழ்வாய்வு செய்யறோம், அது ஒரு முயற்சி. தத்துவ விளக்கங்கள் இருக்கிறோம், அது ஒரு முயற்சி. மற்றது அறுவண சீரமைப்பு செய்யறோம், அது ஒரு முயற்சி. அப்ப இப்படி அந்த முயற்சிகள் செய்து கொண்டு போகும் பொழுது அதான் அந்த இப்ப நாங்க வந்து விடாமுயற்சி ஒன்று இருக்க வேணும். இப்ப நாங்கள் விதியாரன்னு சொல்லி போட்டு இருக்காமல் அந்த ம். இது கொண்டு போகும் பொழுது அதால வந்து எங்களுக்கு கணக்க பலன் நல்ல பலன், அதான் நல்ல பலன் சொல்லி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்பொழுதும் அந்த மைண்ட் வந்து அதை ரிசெப்டிவா எடுக்கிறபடினால இந்த தாக்கங்கள் குறைவாயிருக்கும். அப்படிதான் சொல்றீங்க? ஆமா, தாக்கம் குறைவா இருக்கும். அதனுடைய எப்படி வெளிவருவது என்ற ஒரு சிந்தனை கூட சிறப்பாக செயல்படும். சரி ஐயா. அவருடைய தீர்வு எளிதில் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓமையா, ரைட் ஐயா, நல்லது ஐயா. வாழ ஐயா, வாழ சொல்றேன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க ஐயா. வேறு நண்பர்கள் யாராவது ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ஓகே ஐயா, நாங்கள் நிறைய செய்து கொள்ளாமா? செல்வோம். ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 102 இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு இந்த சிந்தனை வழியை வழங்கி எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான பதில்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு